ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப் வந்து அவுட்டர் ரீஜனில் இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்குது, உங்கள் டிஸ்பிளேலையும் இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஒரு லேப்டாப் வந்து அவுட்டராக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களோட லேப்டாப் வந்து நல்ல க்ளீன் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் தென் இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லேப்டாப் க்ளீனிங் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் இருக்கும். தென் கீபோர்டு உள்ள இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரஷ் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு நார்மலாகவே இதில் ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் கொடுத்துருக்கிற கிளாத் வந்து சின்னதாக இருக்கிறனால தான் நம்ம வந்து பெரிய சைஸில் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்மளோட கீபோர்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இது ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் பொறுத்தவரை நீங்கள் யூஸ் பண்ணுற சொல்யூஷனை எப்பயுமே வந்துட்டு டேரெக்டாக உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன்லேயோ இல்லை உங்களோட கீபோர்ட்லேயோ ஸ்ப்ரே பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக இந்த சொல்யூஷனை வந்து கீபோர்டுக்குள்ளேயோ இல்லை டிஸ்பிளேக்குள்ளேயோ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட இன்டர்னல் பார்ட்ஸ் எதையோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷனை நம்ம க்ளீன் பண்ண போகிற மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் ஃபஸ்ட் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ டிஸ்பிளே க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்பிளே நல்லா அப்புறமா கீபோர்டு துடைக்கின்றதுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட லேப்டாப்பும் ஸ்க்ரீனும் சரி இதுவும் சரி அந்த ரெஃப்ளெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ளீனிங் கிட் நம்ம ப்ரோட்டோகால் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா ப்ரோட்டோகால் எலக்ட்ரானிக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.